நம்மளோட மகாநதியில வந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப விஜய் சித்தி வந்து 2 அப்டேட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்டேட் குடுத்துருந்தாங்க. செகண்ட் ஒரு அப்டேட் குடுத்துருக்குறாங்க. 2மே வந்து வேற வேற இடத்துலருந்து. ஒண்ணு வீட்ல இருந்து, இன்னொன்னு கோவிட்லேருந்து. 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு டெரரா இருக்காங்க, ஒண்ணு சாந்தமா இருக்கிறாங்க. அப்ப என்ன வீட்டுக்கு வர வச்சு, நம்ப வச்சு ஏதாவது பண்ண போறாங்களா? விஜய், காவேரி வந்து பாட்டி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணி அவங்க வந்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அவங்க வந்து காவேரி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, காவேரி வேணாங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்குது. விஜய் வந்து அதை சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. இப்போ சித்தியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கிட்ட பேச மாட்டாங்க, விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்க. தாத்தா மட்டும்தான் விஜய் கிட்ட பேசுகிறாரு, காவேரி கிட்ட பேசுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு இல்லையா, அது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்த கமெண்ட்னால தான் வந்து நான் வந்து இதை பற்றி பேசவே ஆரம்பித்தேன். சரி, என்ன நடக்குதுன்னு மக்கள் ஆர்வத்தோடு இருக்காங்களே, நம்ம வந்து பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ பாட்டியும் சித்தியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, புதுசாக அவங்க எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா சித்தி கூட சேஞ்ச் ஆகணும்ல, எதுவுமே ஆகலை. அவங்க வந்து ஒரு மாதிரி காவேரிகிட்ட பேசுகிறாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளம். சரிங்களா? அப்போ அப்கமிங்கில் வந்து காவேரிக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? அதுதான் என்னோடய கேள்வி. மக்களே!